இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருந்த காலத்துல இந்த மின்கட்ட உயர்வான வந்திருக்குது. அப்பெல்லாம் அவங்க எங்க போனாங்க? இப்போ இந்த நிலைமைகள்லாம் சரி செய்யறதுக்கு இந்த அரசாங்கம் சென்ற ஆட்சியில என்னென்ன தவறுகள் எல்லாம் செய்தாரோ, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் திறமையின்மையின் காரணமாக என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சாரோ, நிர்வாக திறமை இல்லாம அதெல்லாம் சரி செய்யறது தான் இந்த அரசாங்கத்தோட வேலை. அதாவது மின்கட்டணத்தை ரத்து செய்யணும், அடுத்த கட்டமா பந்த் போராட்டம் பண்ண போறோம் எதிர்கட்சி சொல்றாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்றதுக்கு விஷயம் என்ன சார்? அதாவது சொல்றதுக்கு விஷயம்னு சொன்னாக்கா, இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எல்லா காலகட்டத்திலும் இந்த மின்கட்ட உயர்வு இன்னைக்கு ஒரு நாள்ல அது ஏறிடுது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்திருக்குது. இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருந்த காலத்துல இந்த மின்கட்ட உயர்வான வந்திருக்குது. அப்பெல்லாம் அவங்க எங்க போனாங்க? இப்போ இந்த நிலைமைகள்லாம் சரி செய்யறதுக்கு இந்த அரசாங்கம் சென்ற ஆட்சியில என்னென்ன தவறுகள் எல்லாம் செய்தாரோ, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் திறமையின்மையின் காரணமாக என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சாரோ, நிர்வாக திறமை இல்லாம அதெல்லாம் சரி செய்யறது தான் இந்த அரசாங்கத்தோட வேலை. அதை தான் இன்னைக்கு சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் எது செய்தாலும் மக்கள் நலனுக்காக இருக்குமே தவிர மக்களுக்கு எதிர்ப்பாக எந்த ஒரு திட்டமும் இருக்காது. மத்திய சட்ட அமைச்சகமும் நம்முடைய புதுவை மாநிலத்திலேயே டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியும் இணைந்து நியாய ஒளி என்ற திட்டத்தின் மூலமாக நம்முடைய சட்ட விழிப்புணர்வை நம்முடைய மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பாரதிதாசன் அரசு பெண்கள் கல்லூரியிலே இந்த நிகழ்வானது நடந்தது. இந்த நிகழ்வை மரியாதைக்குரிய நம்முடைய சட்டக்கல்லூரிய முதல்வர் திரு சீனிவாசன் அவர்கள் தலைமையேற்றார்கள். அதற்கு பாரதிதாசன் கல்லூரிய முதல்வர் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார்கள். சிறப்பு அழைப்பாளராக மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சென்னையிலிருந்து வழக்கறிஞர் உதயகுமார் அவர்கள் அழைக்கப்பட்டு மாணவர்களுக்கு இந்த அடிப்படை சட்டங்களை பற்றிய விழிப்புணர்வை அவர்களுக்கு இந்த நிகழ்வு மூலமாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இது முழுவதும் மத்திய அரசினுடைய ஒரு திட்டமாக இன்றைக்கு நம்முடைய மாநிலம் முழுவதும் இருக்கின்ற நம்முடைய மகளிருக்கு, கல்லூரியிலே பயிர்வோருக்கு, வழக்கறிஞர்களுக்கு, காவல்துறையிலே பணியாற்றுபவர்களுக்கு, இப்படி அனைத்து துறையை சேர்ந்தவர்களுக்கும் இன்றைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே மத்திய அரசாங்கம் இதை செய்திருக்கின்றது. இதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் இன்றைக்கு எடுத்து மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்வை நடத்தியிருக்கின்றார்கள். இன்றைக்கு நியாய ஒளி என்ற ஒரு அமைப்பும் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக மென்மேலும் பல நிகழ்வுகளை, விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன்.